வணக்கம் நண்பர்களே. ஒரு நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் செழிப்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே அரண்மனைகள் இருந்தன, பெரிய தெருக்கள் இருந்தன, துறைமுகம் இருந்தது, மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த நகரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கடலுக்குள். ஆம், இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கடலுக்கு அடியில் ஒரு பழமையான நகரத்தின் சுவடுகள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வுகள் கூறுகின்றன. அந்த நகரத்தின் பெயர் துவாரகை. புராணங்களில் இது கிருஷ்ணரின் நகரமாக கூறப்படுகிறது. ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய கேள்வி வருகிறது. கிருஷ்ணரின் துவாரகை உண்மையிலேயே இருந்ததா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு புராண கதையா? கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள், பழைய கட்டமைப்புகள், நங்கூரங்கள், இவை அனைத்தும் எதை சொல்கின்றன? இந்த வீடியோவின் முடிவில் துவாரகையை பற்றிய மர்மத்தின் எந்த பகுதி உண்மை, எந்த பகுதி இன்னும் கேள்விக்குறி என்பதை பார்க்கலாம். கிருஷ்ணரின் நகரம். துவாரகையின் கதை ஆரம்பிப்பது மகாபாரதம் மற்றும் கிருஷ்ணரை சுற்றியுள்ள பாரம்பரிய கதைகளிலிருந்து. புராண கதைகளின்படி மதுரையில் இருந்த கிருஷ்ணர் மற்றும் யாதவர்கள் பல்வேறு அரசியல் மற்றும் போர் சூழ்நிலைகளால் மேற்கு கடற்கரையை நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு ஒரு புதிய நகரம் உருவாக்கப்பட்டது. அந்த நகரம்தான் துவாரகை. கடலையொட்டி அமைந்த நகரம், வணிகத்திற்கும் கடல் பயணத்திற்கும் ஏற்ற இடம். புராண வர்ணனைகளில் துவாரகை மிகவும் செழிப்பான நகரமாக காட்டப்பட்டது. அரண்மனைகள், தங்கம் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள், பெரிய மாளிகைகள், துறைமுகங்கள் என்று ஒரு பிரம்மாண்டமான நகரமாக விவரிக்கப்படுகிறது. ஆனால் இது புராண வர்ணனை, வரலாற்று ஆதாரம் அல்ல. அதனால் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கதைக்கு பின்னால் உண்மையான ஒரு பழைய கடற்கரை நகரம் இருந்திருக்க முடியுமா? துவாரகையை பற்றிய பாரம்பரிய கதைகளில் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் இறுதிக்கு பிறகு நகரம் கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த நகரம் மெல்ல கடலால் விழுங்கப்பட்டதாக கதை சொல்கிறது. கிருஷ்ணரின் நகரம் கடலுக்குள் மறைந்தது என்ற இந்த கதை பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம்: ஒரு நகரம் கடலில் மூழ்குவது சாத்தியமா? ஆம், உலக வரலாற்றில் கடலோர நகரங்கள் இயற்கை மாற்றங்கள், கடல் மட்ட உயர்வு, புயல்கள், நிலநடுக்கங்கள் அல்லது நிலத்தட்டு இயக்கங்களால் கடலுக்குள் சென்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. அப்படியானால் துவாரகைக்கும் இதுபோன்ற ஏதாவது இயற்கை நிகழ்வு நடந்திருக்குமா? இதுதான் ஆராய்ச்சியின் முக்கியமான கேள்வி. துவாரகையின் மர்மத்தை தேடும் முயற்சிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றன. கடற்கரையை சுற்றியும் கடலுக்குள்ளும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலுக்கடியில் பழமையான மனித செயல்பாடுகளை காட்டக்கூடிய சில கட்டமைப்புகள் மற்றும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தொல்லியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கற்களால் செய்யப்பட்ட அமைப்புகள், நங்கூரங்கள், கட்டிடங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் கற்கள் மற்றும் பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கடலுக்கு அடியில் கிடைத்தன. இதுதான் கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. ஏனென்றால் கடலுக்கு அடியில் மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கின்றன என்றால் அங்கே ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதே. ஆனால் அது கிருஷ்ணரின் துவாரகை தான் என்று சொல்ல முடியுமா? இங்கேதான் மர்மம் தொடங்குகிறது. துவாரகை கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பழைய நங்கூரங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏன் தெரியுமா? நங்கூரம் என்றால் அந்த பகுதியில் கடல் வழி பயணம் அல்லது கப்பல் பயன்பாடு இருந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு சுவடு. அதாவது அந்த பகுதி வெறும் குடியிருப்பு மட்டுமல்லாமல் ஒரு காலத்தில் கடல் வணிகத்துடன் தொடர்புடையதாக இருந்திருக்கலாம். இது துவாரகையை பற்றிய பழைய வர்ணனைகளுடன் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு நங்கூரம் கிடைத்துவிட்டது என்பதற்காக இதுதான் கிருஷ்ணரின் துவாரகை என்று முடிவு செய்துவிட முடியாது. அந்த நங்கூரங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை, அவை எந்த நகரத்துடன் தொடர்புடையவை, அந்த நகரம் எவ்வளவு பழமையானது என்பதை தனித்தனியாக ஆய்வு செய்ய வேண்டும். கடலுக்கடியில் கிடைத்த சில கல் அமைப்புகளும் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. சில கற்கள் இயற்கையாக உருவான பாறைகளாக இருக்கலாம், ஆனால் சில அமைப்புகள் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டதாக தோன்றுகின்றன. அப்படியானால் கடலுக்குள் ஒரு பழைய குடியிருப்பு அல்லது துறைமுகம் இருந்திருக்குமா? இது சாத்தியம். ஆனால் தொல்லியல் ஆய்வுகளில் மிக முக்கியமாக ஒன்று காலத்தை நிர்ணயிப்பது. ஒரு பொருள் பழமையானது என்று தெரிந்தால் மட்டும் போதாது. அது எப்போது பயன்படுத்தப்பட்டது, அந்த காலத்தில் அங்கு எந்த மக்கள் வாழ்ந்தார்கள், இந்த பொருட்கள் எந்த கலாச்சாரத்துடன் தொடர்புடையவை என்பதுதான் முக்கியம். இப்போது நாம் மிகப்பெரிய கேள்விக்கு வருகிறோம். கடலுக்கடியில் ஒரு பழைய நகரம் இருந்தது என்றால் அது கிருஷ்ணரின் துவாரகையா? இதற்கு தற்போது உறுதியாக வரலாற்று ஆதாரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது.
இதுதான் இந்த கதையில் உண்மையான சஸ்பென்ஸ். ஒரு புறம் புராணங்களில் வரும் துவாரகை, மறுபுறம் கடலுக்கடியில் கிடைக்கும் தொல்லியல் சான்றுகள். இரண்டுக்கும் இடையில் சில சுவாரஸ்யமான ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை நேரடியாக இணைக்க இன்னும் பல ஆதாரங்கள் தேவை. அதனால் துவாரகை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று கூறுவதற்கு பதிலாக துவாரகையை பற்றிய தொல்லியல் சான்றுகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகின்றன என்பதே அறிவியல் ரீதியாக பாதுகாப்பான முடிவு. ஒரு நகரம் கடலுக்குள் எப்படி செல்லும்? இதை புரிந்து கொள்ள கடற்கரையின் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கடற்கரை நிலப்பகுதிகள் நிலையானவை அல்ல. கடல் மட்ட மாற்றம், கடல் அரிப்பு, புயல்கள், நிலநடுக்கங்கள், நிலத்தட்டு இயக்கங்கள் இவை அனைத்தும் கடற்கரை நிலப்பரப்பை மாற்றக்கூடியவை. ஒரு பழைய நகரம் கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தால் பல நூற்றாண்டுகள் அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் அந்த பகுதி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம். அதனால் ஒரு நகரம் கடலுக்குள் சென்றிருக்க முடியுமா என்ற கேள்விக்கு ஆம், இயற்கை ரீதியாக அது சாத்தியம். ஆனால் துவாரகை எந்த காரணத்தால் மூழ்கியது, எப்போது மூழ்கியது, எவ்வளவு பகுதி மூழ்கியது என்பதுதான் இன்னும் ஆராய வேண்டிய கேள்விகள். துவாரகையின் மர்மம் இன்னும் முடிவடையவில்லை. 2025இல் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம், அதாவது ASI, துவாரகை கடற்கரைக்கு அருகில் மீண்டும் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் மேற்கொண்டது. அதன் நோக்கம் கடலுக்கடியில் இருக்கும் வரலாற்று மற்றும் தொல்லியல் சான்றுகளை மேலும் ஆய்வு செய்வது. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களுடன் கதை முடிந்துவிடவில்லை. இன்னும் தேடல் தொடர்கிறது. கடலுக்கு அடியில் இன்னும் என்ன இருக்கிறது? எந்த காலத்தை சேர்ந்தது? அது பழைய துறைமுகமா, குடியிருப்பா அல்லது வேறு ஏதாவது கட்டமைப்பா என்பதை தெரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். துவாரகையின் கதை நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை காட்டுகிறது. ஒருபுறம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களால் சொல்லப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய கதை, மறுபுறம் கடலுக்கடியில் கிடைக்கும் பொருட்களை வைத்து உண்மையை தேடும் அறிவியல் ஆய்வு. இரண்டையும் ஒன்றாக கலந்து உடனே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. புராணம் அதன் சொந்த முக்கியத்துவம் கொண்டது, தொல்லியல் அதற்கான பொருள் சான்றுகளை தேடுகிறது. இரண்டிற்கும் இடையில் இருக்கும் கேள்விகள்தான் துவாரகையின் கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. இப்போது ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு படகில் கடலின் நடுவில் இருக்கிறீர்கள். உங்கள் கால்களுக்கு கீழே பல மீட்டர் ஆழத்தில் ஒரு பழைய நகரத்தின் சுவடுகள் இருக்கலாம். ஒரு காலத்தில் அங்கே மக்கள் நடந்திருக்கலாம், கப்பல்கள் வந்திருக்கலாம், வணிகம் நடந்திருக்கலாம், குழந்தைகள் விளையாடி இருக்கலாம். பின்னர் காலம் மாறியது, கடல் முன்னேறியது, மனிதர்கள் சென்று விட்டார்கள், நகரம் மறைந்து விட்டது. ஆனால் அதன் சில சுவடுகள் மட்டும் கடலுக்கு அடியில் இன்னும் இருக்கலாம். இதுதான் துவாரகையின் மிகப்பெரிய மர்மம். துவாரகை உண்மையிலேயே கிருஷ்ணரின் நகரமா? இதற்கான உறுதியான பதில் இன்னும் நம்மிடம் இல்லை. ஆனால் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகள் இந்த பகுதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் தொடர்புடையதாக இருந்திருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்புகின்றன. அதனால் துவாரகையின் கதை வெறும் ஒரு புராண கதையாகவும் இல்லை, முழுமையாக நிரூபிக்கப்பட்ட வரலாறாகவும் இல்லை. இது இன்னும் தொடரும் ஒரு தேடல். ஒருவேளை நாளை கடலுக்கடியில் கிடைக்கும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த மர்மத்திற்கு இன்னொரு அத்தியாயத்தை திறக்கலாம். அப்போது கிருஷ்ணரின் துவாரகை உண்மையா என்ற கேள்விக்கு வரலாறு ஒரு புதிய பதிலை சொல்லலாம். அதுவரை கடலுக்கு அடியில் அமைதியாக கிடக்கும் அந்த சுவடுகள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்மிடம் கேட்கின்றன. நீங்கள் தேடுவது ஒரு புராண நகரமா அல்லது மறக்கப்பட்ட ஒரு உண்மையான வரலாறா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், கடல் எதையும் அழித்து விடாது, சில வரலாறுகளை மட்டும் மறைத்து வைக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் அமைதியாக கிடக்கும் அந்த சுவடுகள் இன்னும் ஒரு கதையை சொல்ல காத்திருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான வரலாற்று கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.